Your dream vacation to Turkey starts from rupees 79,999 only with GT Holidays. 2D Entertainment சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஸ்ரீ கந்திபிரான் சேரிட்டபிள் ட்ரஸ்ட், கருப்பசாமி கல்வி அறக்கட்டளை மற்றும் ஆராய்ச்சி மையம் என்ற பெயரில் ஒரு கும்பல் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களை இணைத்து ஒரு சங்கிலி தொடர்பை ஏற்படுத்தியுள்ளது. 1 லட்சம் கட்டினால் 1 கோடி பணம் கிடைக்கும் என்ற அறிவிப்பின் மூலம் சுமார் 2355 பேரிடமிருந்து ஆதார் எண், பான் கார்டு எண், செல்போன் எண், முகவரி என அனைத்தையும் வாங்கிக் கொண்டு வசூல் வேட்டை நடத்தியுள்ளனர். டபுளாக பணம் கிடைக்கும் என்பதால் பலரும் 10,000 முதல் பல லட்சங்கள் வரை பணம் போட்டு ஏமாந்து நிற்கின்றனர். இந்த மோசடியில் பாதிக்கப்பட்டவர்களில் எடப்பாடி கவுண்டம்பட்டியை சேர்ந்த மணிகண்டன் என்பவரும் ஒருவர். கடந்த 12 ஆண்டுகளாக 12 லட்சம் ரூபாய் கொடுத்துவிட்டு 10 கோடி ரூபாய் பணம் திரும்ப பெற்றுள்ளதாக ஒரு பொய்யான RBI ஆவணங்களை காட்டி அவரை ஏமாற்றியுள்ளனர். இது தெரியாமல் அவர் தன்னுடன் தொடர்புள்ள 20 நபர்களிடமிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணம் பெற்று அவர்களை இவர்களுடைய குழுவில் இணைத்துள்ளனர். இப்படி தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களிடம் வசூலித்து பல கோடிகளை சுருட்டியுள்ளனர். ஆனால் இதுவரை அவர்கள் சொல்லும் ட்ரஸ்ட் மற்றும் அதன் மேலாண் இயக்குனரை இதுவரை அவர்கள் யாருமே நேரில் பார்த்ததில்லை. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி தினசரி நாளிதழில் ஒன்றிய அரசின் மத்திய உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த் ராய் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் இந்தியாவில் 13,520 தொண்டு நிறுவனங்களும் சங்கங்களும் 2019-2020 நிதியாண்டு முதல் 2021-2022 நிதியாண்டு வரை ரூபாய் 55,741 கோடி வெளிநாட்டு நன்கொடை பெற்றுள்ளன என்ற தகவல் வெளியானது. இந்த தகவலை அடிப்படையாக கொண்டு அவர்கள் பணம் வசூல் செய்யும் வாட்ஸ்அப் குழுவில் பதிவிட்டு 55,000 கோடி பணமும் நமக்குத்தான் வருகிறது என கூறி அனைவரையும் நம்ப வைத்துள்ளனர். இதேபோல இந்த அறக்கட்டளை மற்றும் டீம் டெக் என்ற தனியார் நிறுவனத்தின் மேலாண் இயக்குனரான மனோகரன் கரூர் மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டவர். அலுவலகங்கள் எதுவும் இல்லாமல் ஸ்ரீ கந்திபிரான் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மற்றும் கருப்பசாமி கல்வி அறக்கட்டளை மற்றும் ஆராய்ச்சி மையத்தை நடத்துவதாக காட்டி வருகிறார். அதன் மூலம் உலக வங்கி, ரிசர்வ் வங்கி என மிகப்பெரிய வங்கிகளின் பெயரில் போலியான காசோலைகளை வழங்கி பலரை ஏமாற்றியதோடு கோடிக்கணக்கான பெரிய தொகையை பெற வேண்டுமென்றால் முன்பணம் செலுத்த வேண்டும் என கூறி பலரிடம் தொடர்ந்து மோசடியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதேபோல் நட்சத்திர ஹோட்டலில் கூட்டங்களை நடத்தி அதன் மூலம் பண முதலீடு செய்தவர்களுக்கு அரசு முத்திரை தாள்களில் தங்களுடைய பணம் பல்வேறு காரணங்களுக்காக செலவிடப்படுகிறது என்பது குறித்து தகவலை அச்சிட்டு அதனை வழங்குவதற்கு கூட்டத்தை கூட்டி விருந்தளித்து அந்த ஆவணங்களை வழங்கியுள்ளனர். அதேபோல் ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுக்கவும் கல்வி உதவித்தொகை வழங்கப்படுவதாகவும் காட்டி வருகின்றனர். மேலும் வெளிநாடுகளில் இந்த பணம் முதலீடு செய்யப்படுவதால் நாம் செலுத்திய பணத்தை விட 1000 மடங்கு பணமாக திரும்ப கிடைக்கும் எனவும் கூறி பலரை மூளைச்சலவை செய்துள்ளனர். இதனால் இது குறித்து பொருளாதார குற்றப்பிரிவு அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு மோசடி பேர்வழிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. இதனிடையே இந்த கும்பல் தொடர்பாக கரூர் மாவட்ட எஸ்பியான ஃபெரோஸ்கான் அப்துல்லாவிடம் கேட்டபோது இந்த கும்பல்களை பிடிப்பதற்கு தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் பிடித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். 6 முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.